ரூபாய் நோட்டை வச்சு அந்த பேபி மெடிசன் வந்து நசுக்குனதை அதை வந்து இது பண்ணது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஐபிஎல் உள்ளுக்குள்ள போறாங்க, அதுவும் ஃபேமிலியா போறாங்க. நான் மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு ஃபேமிலியா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகும்போது இப்படி ஒருத்தர் செய்வாரா? இதை எதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ரமோட் பண்ணதுன்னா, இன்னைக்கு லாரி அசோசியேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க, மணல்லையும் குவாரிகளுக்கும் வந்து இல்லீகலாக வந்து மணல் அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு லாரிக்கு ரூபாய் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சீட்டு கொடுத்து எங்களை வந்து மணல் எடுத்துகிட்டு போக வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கனிமம் வந்து இங்கே திருடப்பட்டது முன்றைய ஆட்சியில். ஒரு லாரி அசோசியேஷன் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு கொரியா நம்ம வச்சுருக்காங்க. இன்னைக்கு கணக்கு போட்டு பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா 50,000 கோடி. இதுக்கு பின்னாடி யாரு? முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் இருக்கு. இது மறைக்கப்படுது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்னென்ன மறைக்கப்படுதுன்னா இது மறைக்கப்படுது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சரத்து என்னப்பா அமைச்சரா நான் உட்காந்து திருடி இருக்கேன், அமைச்சர் போஸ்டிங் வந்த பிறகு நான் இப்படி இருக்கிறேன்னா, இன்னைக்கு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து அமைச்சர் சரத்து வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கஞ்சா விற்கிறவங்கன்னா அங்க குறைஞ்சிட்டாங்க, பயங்கரமா ரைடு கொடுக்குறாங்க, பயங்கரமான தாம்பரத்திலே வந்து ஒரு புரட்சி பண்ணிட்டாப்ல அப்படின்ற போது என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய திமிங்கலம் என்ன தெரியுமா பண்ணோம், அவர் மேலே அவதூறு சுமத்தணும். சேகர் பாபுக்கு இப்போ என்ன, சதுப்பு நிலத்தில் பர்மிஷன் கொடுத்ததுக்கு காரணம் சேகர் பாபுங்கிறாங்க. இப்போ அதை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதனால் வந்து ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச மாட்டேதுன்னு கேட்குறேன். ஏன் பேச மாட்டேது? ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச மாட்டேது? சேகர் பாபு பண்ணாது ஏன் பேச மாட்டேது? ஏற்கனவே இவங்களோடது எப்படி பண்ணாங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனாவை டார்கெட் பண்ணாங்க, புரிஞ்சுங்களா? அப்படியே டார்கெட் பண்ணாங்க. இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு ஓடுறீங்க, அவங்க வெளியில் வந்து பிரசிடென்ட்னு பதில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தயாராகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் மினிஸ்டர்ஸ் இவங்களோட டோட்டல் டார்கெட்டே என்னன்னா ஜென்சின்னு இந்த யங் மினிஸ்டர்ஸ் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. இன்னைக்கு கனிமத்தை வித்துடுற, காற்றை வித்துடுற, எல்லாத்தையும் வித்துடுற, இப்படி வித்து பொழைக்கிறியே, புரிஞ்சா? நெக்ஸ்ட் உன் புள்ள எங்க போய் வாழ போறான்? உனக்கு என்ன? நீ சம்பாரிச்சு சேர்க்கறது எல்லாமே துபாயில. இவங்க யாவுனா வந்து இவங்க துபாய்க்கு போயிடுவாங்க. துபாயில ஃபுல்லா எல்லாத்தையும் நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க. செத்து மடிய போறது நம்ம தான். ஸோ அப்படிங்கும் போது இந்த தீய சக்தி திமுக வந்து நம்ம 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம். இவங்கள்ட்ட இருந்து நம்ம வலிச்சோம்னா தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் கோடி சர்ப்ளஸ்ல வந்துடும். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ஆட்சியை சுற்றி தினசரி ஆப்போனண்ட் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இது சகஜம் தான். பட் புதிய ஒரு புயலை வந்து கிளப்பியிருக்கு. அமைச்சர் சரத் அவர்களோட பழைய வீடியோ ஒன்று அது வந்து இப்போ பயங்கரமாக வைரலாகி அமைச்சர் சரத்தை வந்து நீங்கள் தூக்கணும், பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்ட்டுலாம் திமுக போராட்டம்லாம் வந்து பண்ணுறாங்க. போராட்டம் உரிய பர்மிஷன் இல்லாமல் போய் உட்காந்து அவங்களெல்லாம் வந்து அப்புறப்படுத்தின காட்சிகள்லாம் நேற்று வந்து நடந்தது. இந்த அமைச்சர் சரத்தை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? இது அமைச்சர் சரத்தை சுற்றி இருக்கிற விஷயத்தோட வந்து நான் பார்த்தேன்னா, நான் ஒன்று மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? அவர் அந்த ரூபாய் நோட்டை வச்சு அந்த பேபி மெடிசன் வந்து நசுக்குனதை அதை வந்து இது பண்ணது அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஐபிஎல் உள்ளுக்குள்ளே போகிறாங்க, அதுவும் ஃபேமிலியாக போகிறாங்க. நான் மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியாக ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகும்போது ஓகே இப்படி ஒருத்தர் செய்வாரா? மக்களுக்கு நான் வந்து ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன். நீங்கள் என்னைய ஒரு கேள்வி வைக்கிறீங்க, உங்கள் சேனல் வழியாக நான் மக்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். சார், நீங்கள் வந்து தனியாக போகும்போது நீங்கள் அதை செஞ்சீங்க, கொண்டீங்க, பண்ணீங்க அப்படின்றது ஒரு வேறு விஷயம், புரிஞ்சுங்களா? ஒரு ஃபேமிலியோடு இருக்கும் போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன், சரிங்களா? இதை எதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ரமோட் பண்ணதுன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாரி அசோசியேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு லாரிக்கு 700 ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம், 700 rupees நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. மைனிங்கும் நம்மளோட மணல்லையும் குவாரிகளுக்கும் வந்து இல்லீகலாக வந்து மணல் அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு லாரிக்கு 700 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் சீட்டு கொடுத்து எங்களை வந்து மணல் எடுத்துகிட்டு போக வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கனிமம் வந்து இங்கே திருடப்பட்டது முன்றைய ஆட்சியில் அப்படின்னா. ஒரு லாரி அசோசியேஷன் சார், நாட் அ சிங்கிள் லாரி ஓனர் வந்து சொன்னது கிடையாது. ஒரு லாரி அசோசியேஷன் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு கொரியா நம்ம வச்சுருக்காங்க. இன்றைக்கி கணக்கு போட்டு பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா 50,000 கோடி. இதுக்கு பின்னாடி யார்?
முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் இருக்கார். இது மறைக்கப்படுது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்னென்ன மறைக்கப்படுதுன்னா இது மறைக்கப்படுது. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சரத்து என்னப்பா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன், அவரோட உதவியாளர் வந்து பணம் பெற்று விட்டார். அதை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இவர்கிட்ட தான் பணத்தை கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. அது இன்றைக்கி பேசு பொருளாக இல்லை. இன்றைக்கி 50,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்தவனுக்கு பேசு பொருள் கிடையாது. அதாவது கனிமத்தெல்லாம் அல்றவங்க. கனிமங்கிறது எப்படி தெரியுமாங்க, கரெக்டாக கொஞ்சம் தான் நீங்கள் எடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி நீங்கள் தாய்ப்பால் ஒரு தாயோட மார்பே அறுக்கிற மாதிரி நீ வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னா புரிஞ்சுங்களா? ஒரு பிள்ளைகளாக நம்ம சொல்கிறோங்க. புரிஞ்சுங்களா? நீ அந்த அளவுக்கு வந்து சொன்னீங்கன்னா, என்வாயர்மெண்ட்டை சொன்னீங்கன்னா, அடுத்த சமுதாயம் நமக்கு எல்லாருமே நீங்கள் என்னங்க ஆசைப்படுறீங்க? என் புள்ள வந்து நல்லா இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறீங்க. மூச்சே விட முடியாது இந்த இடத்துல வந்து உன் புள்ள இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து கனிமம் வந்து எனக்கு என்ன போச்சுன்னு நம்ம இருக்க முடியாது. என் சொசைட்டி என்வாயர்மெண்ட் எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம உணரணுங்கிறத தான் மக்கள் நான் பதிவு செய்கிறேன். நாளைக்கு சுத்தமாக வறண்டு பூமி ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, மேகதாதுல போய் அணையை கட்டாதன்னு. அங்கே வந்து நிலத்தடி நீரை ஊறணும், அங்கே டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குது, நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, இன்றைக்கி எல்லாமே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அங்கேருந்து எடுத்துட்டா வந்து அது பெரிய ஒரு என்வாயர்மெண்டல் இதாகும்னு சொன்னோம்ல. இன்றைக்கி நம்ம சிஎம் விஜய் சார் என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குன்னா இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் எஃப்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா 2.5 சூப்பர் எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். இன்றைக்கி அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. புரிஞ்சு? அந்த கோரிக்கை வைக்கும் போது என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் 5 years எஃப்எஸ்ஐ கொடுத்தீங்கன்னா நம்ம செங்குத்து கட்டடம் கட்டினோம்னா நம்ம சீப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஃப்ளாட்டு கொடுக்கலாங்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னார் நம்ம சிஎம் சார், என்வாயர்மெண்ட்டு கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன வேணால் செய்யலாம். என்வாயர்மெண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் மணி. நாளைக்கு வந்து இந்த காற்று, புரிஞ்சுங்களா, இந்த மண், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நெக்ஸ்ட் சமுதாயத்துக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொன்னார். ஸோ பணத்தோட முக்கிய என்வாயர்மெண்ட். அந்த என்வாயர்மெண்ட்டை விற்றவங்கள அதை வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குடும்பத்தோட ஒருத்தர் போய் இந்த வேலையை செஞ்சிட்டாருன்னு சொல்லி மாற்று கருத்து சொல்கிறாங்க பாருங்க. இதை தான் நான் குற்றம்னு சொல்கிறேன். இதை மக்கள் என்ன உணர்ந்து பார்க்கணும். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து அந்த பகுதி மக்கள் வந்து அமைச்சர் சரத் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்கிறவங்கன்னா அங்கே குறைஞ்சிட்டாங்க. பயங்கரமாக ரைடு கொடுக்குறாங்க. பயங்கரமான தாம்பரத்துலேயே வந்து ஒரு புரட்சி பண்ணிட்டாப்புல. அப்படின்ற போது என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய திமிங்கலம் என்ன தெரியுமா பண்ணோம், அவர் மேலே அவதூறு சுமத்தோம். நெக்ஸ்ட்டு சிவசங்கரனை முடிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் பாபுக்கு இப்போ என்ன நெக்ஸ்ட் திரும்பவும் அது சதுப்பு நிலத்தில் பர்மிஷன் கொடுத்ததுக்கு காரணம் சேகர் பாபுங்கிறாங்க. இப்போ அதை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதனால் வந்து ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச மாட்டேதுன்னு கேட்குறேன். ஏன் பேச மாட்டேது? ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச மாட்டேது? சேகர் பாபு பண்ணாத ஏன் பேச மாட்டேது? ஸோ இந்த திமுக வந்து திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது யங் அமைச்சர், அதாவது இளவட்ட அமைச்சர்களை வந்து நம்ம குறை சொன்னோம்னா, ஏற்கனவே இவங்களோடது எப்படி பண்ணாங்கன்னா அமைச்சர் கீர்த்தனாவை டார்கெட் பண்ணாங்க. புரிஞ்சுங்களா? அப்படியே டார்கெட் பண்ணாங்க. இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கேள்வி கேட்டுட்டு ஓடுறீங்க. அவங்க வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் நின்று பதில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தயாராகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் மினிஸ்டர்ஸ் இவங்களோட டோட்டல் டார்கெட்டே என்னன்னா ஜென்சின்னு இந்த யங் மினிஸ்டர்ஸ் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. இப்போ சரத் அவர்கள், நான் உன் ஸ்கூலில் படித்தேன், உன் கூட படித்தேன், புரிஞ்சுங்களா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, புரிஞ்சுங்களா, மிஸ் இவன் என் பெஞ்சில் திருட்டா மிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை சார். அமைச்சராக நான் வந்து சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அமைச்சராக நான் உட்காந்து திருடி இருக்கேனா? அமைச்சர் போஸ்டிங் வந்த பிறகு நான் இப்படி இருக்கிறேன்னா? சார் நான் இன்னொன்று நான் வந்து ஐ எம் நாட் கீப்பிங் ஆல் திஸ் அலிகேஷன்ஸ். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க. அதனால் எடுத்துக்காட்டாக நான் சொல்லலை. அதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு ஆள் மேலே இவ்வளோ பழிய போடுறாங்கன்னா, புரிஞ்சுங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் பிள்ளை குட்டிகளோட போகிறீங்க.
புரிஞ்சுங்களா? அப்போ ஓகேங்களா, ஏதாச்சும் நீங்கள் ஒரு தப்பு செய்வீங்களா? மக்கள் அதை உணரணும். ஏன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கும் போது என்ன, ஃப்ரெண்ட்ஸோட போனேங்க அப்படின்ற போது குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு யாராச்சும் அதை செய்வாங்களா? புரிஞ்சுங்களா? அதான் ஐபிஎல் மேட்சுக்கு போயிட்டு இதை ஒன்று செய்யணும்னு அவசியம் இருக்குதா? ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸே புரியாதா மக்களே உங்களுக்கு? இந்த திமுக அவங்க செய்த ஊழலை இந்த ஊடகங்களில் வரக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்படும் நாடகம்னுங்கிறேன். இதுதான் நடக்குது. இந்த 3 அமைச்சர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி ஆன் லிஸ்ட், கே நேரு ஆன் லிஸ்ட், ஏவா வேலு ஆன் லிஸ்ட். நான் இப்போ அடுத்த 3 அமைச்சர் சொன்னேன் பாருங்க, புரிஞ்சுங்களா? முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சிவசங்கரன், அதுக்கப்புறம் துரைமுருகன், இவங்க 3 பேர்த்தையும் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மாற்றுறதுக்கு, டைவர்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, தான் இந்த மாதிரி முடிவை வந்து திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ அமைச்சர் இவரை வந்து டார்கெட் பண்ணி இந்த போராட்டங்கள்லாம் வந்து முன்னிறுத்ததை பார்க்க தான் வந்து முடியுது. பட் அதே சமயம் திமுக மேலே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரதிநிதிகள் மேலே வழக்குகள் போடுறாங்க அப்படின்றத நியூஸும் மெயின் ஸ்ட்ரீம்லேயும் பேசுகிறாங்க, மக்களும் பேசுகிறாங்க. தெரிஞ்சிடுச்சு. ஏவா வேலு அவர்களோட வீட்டில் ரைடு போயிட்டு ஒரு சில ரொக்கங்கள் வந்து எடுத்தது, சிவசங்கர் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அது சம்மந்தமான நடவடிக்கை, இதையும் தவிர்த்து கே நேரு அவர்களோட ஊழல்கள், இதெல்லாம் பற்றி வந்து தெரியுது. பட் அப்படி இருக்கிறப்ப சிவசங்கர் இவர் சரத்குமார் அவரோட இந்த அமைச்சர் பதவியே வந்து நீக்கணும் அப்படின்ட்டு இந்த ட்ராமா ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, இந்த மறியல் வந்து பண்ணுற அந்த போராட்டங்கள் விஷயம், அதில் அந்த அகற்றம் நடந்தது. சார், இவங்களுக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரில சார், புரிஞ்சுங்களா? இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க மொத்தமாக போயிடுவாங்க, பீஸா போயிடுவாங்கன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுத்துக்குமே ஆயிட்டாங்க. மக்கள் வந்து நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க, தாவேக அரசு மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க. மக்களின் நம்பிக்கையை வந்து பெற்றுக்கிட்டே இருக்காங்க டே பை டே. இன்றைக்கி கரப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன் 100% கரப்ஷன் குறையில, நானே வந்து சொல்கிறேன். பட் ஆனால் வந்து கரப்ஷன் குறைஞ்சிட்டு இருக்குதா? ஆர் வி கோயிங் இன் த ரைட் பாத்? அதாவது ஒரு நல்ல பாதையை நோக்கி தாவேக அரசு போகுது. மக்கள் எல்லாமே வர வைக்கிறாங்க, ஓகேங்களா? இது யாருக்கு வந்து ஆபத்தான விஷயம், புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்த திமுகவுக்கு தான் ஆதரவாக ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்கிள். இந்த சர்க்கிள்லேருந்து எந்திரிக்க முடியுமா? ஏற்கனவே சரிக்கு அது பாலாளத்தில் உட்காந்துருக்காங்க. அதுலேருந்து வரதுன்னு பார்த்தா அதுக்கு மேலே இன்னும் குழி தோண்டி புதைச்சாங்கன்னா இவங்கன்னா எப்படி வேணால் வர முடியும்? ஸோ இது ஒரு கீழ்த்தனமான அரசியல் தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? எந்த கல்யாணம் பண்ணவங்களானும் புள்ளக்குட்டியோட இருக்கிறவங்களும், புரிஞ்சுங்களா, இதை வந்து யோசித்து பார்ப்பாங்க. திமுக இப்போ நம்ம இன்டர்வியூ முடிஞ்சதுன்னே பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஆனோடனே பார்த்தீங்கன்னா மக்கள் மனசு கண்டிப்பாக மாறிடும். ஸோ அதே சமயம் அந்த மறியல் இவங்க பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து எஸ்ஓபிஸை ஃபாலோ பண்ணலை டிஎம்கே அப்படின்ற மாதிரி அனுமதிகள்லாம் வந்து மறுக்கப்பட்டுச்சு. மேயர் பிரியா அவர்களை எல்லாம் வந்து அகற்றிட்டு போகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தோம். பட் அது வந்து எப்போவுமே இப்போ இந்த மாதிரி யாராவது போராட்டம் பண்ணி அந்த கட்சியினரை வந்து காவல்துறையினர் அகற்றினாங்க அப்படின்னா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. பட் திமுகவோட போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதுவுமே ரியாக்ஷன் கொடுத்த மாதிரியே தெரியல சார். இது வந்து நாடகங்கிறது வந்து மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பா நீனா நல்ல ஒன்றும் சொல்லிட்டு வந்து நிற்காதப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் வந்து பிராண்டிங்கே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீய சக்தி திமுகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தாவேக்காலேருந்து யாருமே சொல்கிறதில்ல. தீய சக்தின்னு மக்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை. இதை தாண்டி ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வராங்க, இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்றாங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம ஃப்ளாப்பு ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து எதையோ ஒன்றுமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் சேர்த்து பதில் சொல்கிறேன். நீங்களே கேள்வி கேட்கலாம், நானே பதில் சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? நான் ஒன்று கேட்குறேன். நீ இப்போ மதிமுகலேருந்து 2 பேர் அப்படியே உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்கல்ல, அவங்கள ரிசைன் பண்ணிவிட்டு வேணால் நிற்க சொல்லி பாருங்களேன். ரிசைன் பண்ணிட்டு நிற்க சொல்லி பாருங்களேன் சார். ஏன் அதை செய்ய மாட்டீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை ரிசைன் பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கிறது 100% உனக்கு தெரியும். நீங்கள் மக்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்கங்கிறது தான் முக்கியம், புரிஞ்சுங்களா? இது கேவலமான அரசுன்னு நீ வந்து இப்போ பூனை கண்ணை மூடிட்டு பூலோகம் இருட்டாயிடுச்சுன்னு சொல்லுமா, புரிஞ்சுங்களா? இது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ கண்ணை மூடிட்டு
பூலோகம் இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பூனைன்றதை கூட நான் கேவலமான இதுங்க வந்து ஒரு ஒரு தீய ஜந்துன்னு தான் சொல்லுவேன். ஒரு தீய சக்தி ஜந்து. புரிஞ்சுங்களா? பூனையை நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. புரிஞ்சுங்களா? அது ஒரு நல்ல மிருகம். ஓகேங்களா? நீ வந்து நல்ல மிருகமே கிடையாது, நீ ஒரு ஜந்து. புரிஞ்சுங்களா? ஏன்னா மக்களோட எல்லா விதத்துலையுமே காசு எடுத்து திங்கிறிய, சாவும் போது காசையாட திங்க போறீங்க சொல்கிறேன். வாடா போனான்னு தான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? என்னங்க காசு எடுத்து திங்க முடியுமாங்க? இன்னைக்கு கனிமத்தை வித்துடுற, காற்றை வித்துடுற, எல்லாத்தையும் வித்துடுற, இப்படி விற்று பொழைக்கிறிய. புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு உன் புள்ள எங்கே போய் வாழ போகிறான்? உனக்கு என்ன? நீ சம்பாரித்து சேர்க்கறது எல்லாமே துபாயில். ஊனா வந்து ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டு இதுக்கு துபாய்க்கு போயிடுற. புரிஞ்சுங்களா? செத்து மடிய போகிறது யார் மக்களை? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஊனா வந்து இவங்க துபாய்க்கு போயிடுவாங்க. துபாயில் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க. செத்து மடிய போகிறது நம்ம தான். ஸோ அப்படிங்கும் போது இந்த தீயசக்தி திமுக வந்து நம்ம 13 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். இவங்கள்ட்டேருந்து நம்ம வலிச்சோம்னா தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடி சர்ப்ளஸில் வந்துடும். 20 லட்சம் கோடி சர்ப்ளஸில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொள்ளையை அடித்து வச்சுருக்காங்க. இதை நம்ம ஒன்றுமே சொல்ல, வெறும் 6 மாதத்தில் 30,000 கோடி கொள்ளை அடித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிடிஆர் அவர்களே சொல்லியிருக்காரு. ஒப்புதல் வாக்குமூலமே 5 வருஷத்தில் இவங்க எவ்வளோ அடிச்சிருப்பாங்கன்னு இது வந்து கால்குலேட் பண்ணிக்காங்க. திஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு நம்ம லுங்கி கட்டின ஸ்டாலின் ஃபேமிலிக்கு மட்டும். புரிஞ்சுங்களா? ப்ளஸ் துரைமுருகன் ப்ளஸ் KN நேரு அப்படி 35 அமைச்சர் லிஸ்ட்டு எடுத்தீங்கன்னா, புரிஞ்சுங்களா, தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவோட கடனை அடைச்சிடலாங்கிற. இந்தியாவோட கடனை சேர்த்து அழைச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஊழல் 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 ஊழல். இப்போ 400 போஸ்டிங் போட்டாங்கல்ல, புரிஞ்சுங்களா, இதில் ஏதாச்சும் ஊழல் சொல்ல சொல்லுங்களேன். ஸோ இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசாக இருக்குது. ஓகேங்களா? மக்களை ஆட்சி பண்ணுறதுக்கு இல்லை, மக்களின் சேவகனாக வந்திருக்கவர் தான் முதல்வர் விஜய்.